அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளில் தற்போது இருக்க காலி பணியிடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இதில் நிறைய பணியிடங்கள் நிரந்தரமான அரசு வேலையாகவும் மாவட்ட வாரியான தற்காலிக பணியிடங்களும் இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நிரந்தரமான பணியிடங்கள் என்ன, மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக 5823 காலி பணியிடங்களுக்கு தற்போது வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. அதில் 1483 பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊராட்சி செயலாளருக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/11/2025. அடுத்து தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணி இப்போ திருப்பி அப்ளை பண்ண சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சேனலில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை திருப்பி எந்தெந்த மாவட்டத்திற்குலாம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்த உடனே நம்ம அப்டேட்டாக வீடியோ போட்டிருப்போம். பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். நிறையா மாவட்டங்களுக்கு வந்துருச்சு, இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் வர இருக்குது. மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக 2299 வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு இப்போ நம்மளுடைய முந்தைய வீடியோவில் பாருங்கள். இது வரைக்கும் திருப்பி அப்ளை பண்ண சொன்ன வீடியோவுக்கான அந்த அறிவிப்பை நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மாவட்டத்துக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, தெரியாமல் இருக்குது அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாவட்டத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ அறிவிப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த டைரக்ட் லிங்க்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலும் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் நாங்கள் அதில் போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வர வேண்டியிருக்கு. அது வரும்போது நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவோம். அடுத்து தமிழ்நாடு அறநிலைத்துறையில் திருத்தணி முருகன் கோயிலில் 26 காலி பணியிடங்களுக்கு ஒரு 23 விதமான பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், டிரைவர், ஸ்டாஃப் நர்ஸ், வாட்ச்மேன், அது இல்லாமல் இன்னும் ஒரு சில பணியிடங்களுக்கு மொத்தம் 23 விதமான பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ, GNM, BA, MA, B லிட்ரேச்சர் இதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த முருகன் கோயிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/11/2025. அடுத்து TNPSC தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தற்போது குரூப் 5A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 32 காலி பணியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் இதற்கான பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கூடுதலாக அதற்கு அனுபவமும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த TNPSC இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/11/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் பட்டினத்தார் கோயிலில் 4 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சுயம்பாகி, வாட்ச்மேன், கார்டனர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வித் தொகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட்டினத்தார் கோயிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/10/2025. அடுத்து தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் TNMRBயில் 39 டென்டல் ஹைஜீனிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 12th முடித்தது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் டென்டல் ஹைஜீனிஸ்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த TNMRB போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/11/2025. அடுத்து தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தில் 1588 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு டிப்ளமோ, BTech, BA, BSc, BCom, BBA, BBM, BCA இவங்க முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த TNSTC அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/10/2025. அடுத்து தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் அதே போல் 79 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் டிப்ளமோ, BTech முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மோட்டார் வாகன பராமரிப்பு துறைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/10/2025. ஓகேங்களா? இப்போ நம்ம இது இப்போ பார்த்தது இல்லாமல் அடுத்து நம்ம மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் பார்க்க போகிறோம். தற்போது இருக்க என்னென்ன மாவட்டங்களில் அறிவிப்பு இருக்குங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவட்ட வாரியான வேலைவாய்ப்புகளில் ஃபஸ்ட்டு அரியலூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 4 சீனியர் கவுன்சிலர்,
கேஸ் ஒர்க்கர் அண்ட் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதற்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அரியலூர் மாவட்ட வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 24/10/2025. அடுத்து சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் 13 சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், சீனியர் கவுன்சிலர், ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், கேஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் இந்த மாதிரியான பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பேச்சுலர் டிகிரி, பிஎஸ்சி, பிடெக்கு, டிப்ளமோ அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி பதவிகள் இருக்கும். இந்த சென்னை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/10/2025. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கத்தில் ஒரு 71 காலி பணியிடங்களுக்கு பல்வேறு விதமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், யூஎல்பி யூஹெச்என் அந்த போஸ்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அட்டெண்டர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், டேட்டா அசிஸ்டண்ட், சிகிச்சை உதவியாளர், கன்சல்டன்ட் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு ஏஎன்எம் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க, பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/10/2025. அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் 26 காலி பணியிடங்களுக்கு சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர், சீனியர் கவுன்சிலர், ஐடி அட்மின், கேஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி, மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 8ஆம் வகுப்பு முடித்தவங்க, 10ஆம் வகுப்பு முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எல்எல்பி, எம்எஸ்டபிள்யூ இதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/10/2025. அடுத்து கன்னியாகுமரி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/10/2025. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே சுகாதார சங்கத்தில் ஒரு 18 காலி பணியிடங்களுக்கு சிகிச்சை உதவியாளர், அட்டெண்டர், கவுன்சிலர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், கன்சல்டன்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஎன்ஒஎஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார சங்கத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/10/2025. அடுத்து நான் மேலே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போட்டிருந்தோம் சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ போடுற இந்த நேரத்தில் 2 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அதில் ஒன்று கரூர், இன்னொன்று திருநெல்வேலி. அதை இந்த வீடியோவில் நான் சேர்த்து சொல்கிறேன். அதனால் அதை மட்டும் மஞ்சள் குறியிட்டு நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருப்போம். கரூர் மாவட்ட வருவாய்த்துறைக்கு 13 கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் திருப்பி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கரூர் மாவட்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27/10/2025. அதுக்குள்ளே கரூர் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து தஞ்சாவூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையில் ஒரு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு கிராஜுவேட் அல்லது டிப்ளமோவில் அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் மாவட்ட அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/10/2025. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் ஒரு 3 காலி பணியிடங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ், டிரைவர், பிசியோதெரபிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் 10th அப்புறம் டிஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க, அப்புறம் பிசியோதெரப்பிலேயே பேச்சுலர் டிகிரி பிபிடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/10/2025. அடுத்து தஞ்சாவூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலே இன்னொரு காலி பணியிடங்கள் இருக்குது. அது 15 காலி பணியிடங்களுக்கு ஹெல்த் ப்ரொவைடர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிற அந்த பணியிடங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஹெல்த் ப்ரொவைடர் ஒன்று, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒன்று, இந்த 2 விதமான பதவிகளுக்கு 15 காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 வருட மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான அந்த இது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 28/10/2025.
அடுத்து தேனி மாவட்ட மகளிர் அதிகாரமளிப்பு மையத்தில் ஒரு ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சோசியல் ஒர்க்குக்கான அந்த சோசியல் ஒர்க்கில் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேனி மாவட்டம் இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/10/2025. அதே தேனி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 2 கேஸ் ஒர்க்கருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பர்டிகுலர் டிகிரியில் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு 22/10/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து தூத்துக்குடி மாவட்ட சுகாதார சங்கத்தில் ஒரு 41 காலி பணியிடங்களுக்கு பல்வேறு விதமான பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், செக்யூரிட்டி கார்டு, சானிடரி ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், மெடிக்கல் ஆஃபீஸர், கன்சல்டன்ட், சிகிச்சை உதவியாளர், வேன் கிளீனர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட், டென்டல் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், எம்எல்ஹெச்பி, எம்ஃபிஹெச்டபிள்யூ மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு 8ஆம் வகுப்பு பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎன்எம், பிகாம், பிஎஸ்சி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி பல்வேறு கல்வி தகுதிக்கு இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/10/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு கரூர் மாவட்டத்துக்கு சொன்ன மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் வீடியோ போட்டு இந்த நேரத்தில் வந்ததுனால இந்த வீடியோவில் நாங்கள் சேர்த்து சொல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கான வருவாய்த்துறையில் 45 வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கு மீண்டும் அப்ளை பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10ஆம் வகுப்பு முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். திருநெல்வேலி கிராம உதவியாளர் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கடைசி தேதி 28/10/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்ட சமூக நல அலுவலகம். இதில் 2 காலி பணியிடங்களுக்கு சென்டர் அட்மின், கேஸ் ஒர்க்கர், இந்த பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு நீங்கள் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி சம்மந்தப்பட்ட பிரிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/10/2025. அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்து சுகாதார சங்க அலுவலகத்தில் ஒரு 17 காலி பணியிடங்களுக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எம்பிஹெச்டபிள்யூ அட்டெண்டர், சிகிச்சை உதவியாளர், கன்சல்டன்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு டிப்ளமோ, பிஎன்ஒஎஸ், பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/10/2025. மொத்தமாக நம்ம அனைத்து வேலைவாய்ப்புகளையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தற்போது இருக்கிறதுல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்புகளுக்கு இப்போ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு பதவிக்குமான நோட்டிஃபிகேஷனும், அப்ளை பண்ணுறது லிங்க்கும், அப்ளிகேஷன் ஃபார்மும் டைரெக்டான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு பார்த்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டான லிங்க்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. கரெக்டாக அதில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.